67 தமிழகத்தை பீடித்திருக்கின்ற ஒரு நோய், அது முழுமையாக தோற்கடிக்கப்பட வேண்டும். ஊழலிலே விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவர்கள் என்று சர்க்காரியா கமிஷனால் குற்றஞ்சாட்டப்பட்ட ஊழல் மன்னர்களின் பெருச்சாளிகளின் ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் ஆட்சியை கலைந்து தேசிய சக்திகள் தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும். ஏன்னா 67க்கு அப்புறம் தேசிய சக்திகளால் வர முடியல. இந்த முறை திராவிடியன் ஸ்டாக்குக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த இடமும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உறுதிப்படுத்துவார்கள். ஏன் எங்களுக்கு வாய்ப்பு வராதா? இந்த 2 வருஷத்துக்குள்ள வரும். இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போக வேண்டி இருக்கும். அவர்களுக்கு இந்த நிலை வரும். ஒரு கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு இராணுவ கூடம் மாதிரியாக அந்த காவல்துறை கெடுபிடி இருக்கும். எவ்வளவு மோசமானது, இவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கத்தை நான் பார்த்ததே இல்லை. எனவே இதற்கு விடை கொடுத்து அனுப்புவதற்கு நமக்கு ஏப்ரல் மாதம் வாய்ப்பு கிடைக்கும். தமிழகத்தில் திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எந்த இடமும் இல்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நான் அதிக நேரம் பேசுறதுக்கு கூடாது, முடியாது. அதனால சுருக்கமா, இந்த தேர்தல் 67 தமிழகத்தை பீடித்திருக்கின்ற ஒரு நோய், அது முழுமையாக தோற்கடிக்கப்பட வேண்டும். திராவிடியன் ஸ்டாக், இந்த திராவிடியன் ஸ்டாக்னா என்ன? சீனி என்ன ஆச்சு அப்படின்னா எறும்பு தின்னெடுத்து. சரி, அது வச்சிருந்த சாக்கு என்ன ஆச்சு? கரையான் தின்னெடுத்துன்னு ஊழல் பண்ணின, ஊழலிலே விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவர்கள் என்று சர்க்காரியா கமிஷனால் குற்றஞ்சாட்டப்பட்ட ஊழல் மன்னர்களின் பெருச்சாளிகளின் ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் ஆட்சியை கலைந்து தேசிய சக்திகள் தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும். ஏன்னா 67க்கு அப்புறம் தேசிய சக்திகளால் வர முடியல. இந்த முறை திராவிடியன் ஸ்டாக்குக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த இடமும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உறுதிப்படுத்துவார்கள். அதோடு இல்லை, இன்னைக்கு நடந்திருக்கின்ற ஜனநாயக விரோதம், அராஜகம், இது மாதிரியா நாங்கள் பார்த்ததில்லை. ஏன் எங்களுக்கு வாய்ப்பு வராதா? இந்த 2 வருஷத்துக்குள்ள வரும். இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போக வேண்டி இருக்கும். அவர்களுக்கு இந்த நிலை வரும். ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு இராணுவ கூடம் மாதிரியாக அந்த காவல்துறை கெடுபிடி இருக்கும். எவ்வளவு மோசமானது, இவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கத்தை நான் பார்த்ததே இல்லை. எனவே இதற்கு விடை கொடுத்து அனுப்புவதற்கு நமக்கு ஏப்ரல் மாதம் வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே அந்த சமயத்தில் தமிழகத்தில் திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எந்த இடமும் இல்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.